சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். சீனாவின் மொத்த மக்கள் தொகை தொடர்ந்து 2வது ஆண்டாக சரிவடைந்துள்ளது. உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக விளங்கிய சீனாவில் ஒரு குழந்தை கொள்கையை ஆளும் சீன கம்யூனிஸ்ட் கட்சி அமல்படுத்தியதை தொடர்ந்து பிறப்பு விகிதம் குறைய தொடங்கியது. இதன் காரணமாக கடந்த 6 தசாப்தங்களில் முதல் முறையாக 2022ஆம் ஆண்டு மக்கள் தொகை சரிவடைந்தது. 2022ஆம் ஆண்டு 95,60,000 குழந்தைகள் சீனாவில் பிறந்துள்ளன. இந்நிலையில் கடந்த ஆண்டு இந்த எண்ணிக்கையில் 5.6% குறைந்துள்ளது. கடந்த ஆண்டு அங்கு மொத்தமாக 90,02,000 குழந்தைகள் பிறந்துள்ளன. இதன் விளைவாக சீனாவின் மக்கள் தொகையில் 20,08,000 குறைந்துள்ளது. கொரோனா காரணமாக அமல்படுத்தப்பட்ட கொள்கைகளும் 2020-2022ற்கு இடைப்பட்ட ஆண்டுகளில் மக்கள் தொகை சரிவடைய ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. 2022ஆம் ஆண்டு 141 கோடியே 18 லட்சமாக இருந்த சீனாவின் மக்கள் தொகை கடந்த ஆண்டு 140 கோடியே 97 லட்சமாக குறைந்தது. இதைத் தொடர்ந்து 142 கோடியே 86 லட்சம் என்ற மக்கள் தொகையை கொண்ட இந்தியா அதிக மக்கள் தொகை கொண்ட நாடானது. 2016ஆம் ஆண்டு முதல் சீனாவில் பிறப்பு விகிதம் குறைந்து வருகிறது. கடந்த 1949ஆம் ஆண்டு பிறப்பு விகிதம் மிகவும் குறைந்த அளவாக ஒவ்வொரு 1000 பேருக்கும் 6.39 விழுக்காடாக இருந்தது. இந்த விகிதம் கடந்த 2022ஆம் ஆண்டு 6.77 விழுக்காடாக இருந்தது. கடந்த ஆண்டு 1 கோடியே 11 லட்சம் உயிரிழப்புகள் சீனாவில் பதிவான நிலையில் சராசரி இறப்பு விகிதம் 1000 பேரில் 7.87% உயர்ந்தது. பிறப்பு விகிதத்தை விட இறப்பு விகிதம் அதிகமாக இருப்பதால் வரும் ஆண்டுகளில் மக்கள் தொகை மேலும் குறையக்கூடும் என கருதப்படுகிறது. சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.